ஓம் சக்தி. உலகம் எல்லாம் சக்தி நெறி வாங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற அன்னையின் ஆசிரியரோடு இங்கு வந்திருக்கும் அனைத்து செவ்வாடை தொண்டர்களுக்கும், அம்மாவிற்கு நெருக்கமான தொண்டு செய்யும் வாய்ப்பை பெற்ற சக்திகள் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாகவும் மன்றங்களின் சார்பாகவும் அனைத்து செவ்வாடை தொண்டர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் தலைவர் சொன்ன மாதிரி, அம்மா சொல்றது ஒவ்வொருத்தரும் தொண்டு செய்கிறீங்க. நீங்கள் செய்கிற தொண்டோட பலன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறீங்க. ஆனால் இதுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த தாய் என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வரக்கூடிய, ஒரு இருமுடி அணிந்து வரக்கூடிய செவ்வாடை தொண்டருக்கு உதவி செய்வது எப்பேற்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறத உங்களுக்கு பலமுறை சொல்லலாம்னு ஆசைப்படுவோம். மன்றங்களுக்கு இருமுடிக்கு வருவீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வேகமாக வருவோம், இருமுடியை கட்டுவோம். நம்ம நினைப்பு பூரா இவங்களை கூட்டிகிட்டு போகணும். ஒவ்வொருத்தரும் சாப்பிடாமல் இருக்காங்க, வீட்டில் அதை விட்டுட்டு இதை விட்டுட்டோம், பிள்ளைங்க ஸ்கூல்ல எடுத்து வந்துடும், இவ்வளவும் நமக்கு தோணும். அந்த இடத்துல நம்ம சொல்கிறத யாருமே கேட்க முடியாத சூழ்நிலை, கேட்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் யாருமே கிடையாது. சூழ்நிலை அமையாது. அந்த மாதிரியான சமயத்தில் எங்களால் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ நாங்கள் செய்கிற தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், சரிங்களா? இதுக்கு என்ன பலன், என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அம்மா எங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கா. அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்திருக்கு. ஆனால் நீங்கள் செய்கிற தொண்டோட பலன், சரிங்களா, அது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஊரில் நிறைய சீடர்கள் நடந்து போயிட்டுருக்காங்க, கூட்டமாக போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஓரத்தில் அந்த ஊருக்கார ஒருத்தர் பார்த்துட்டு, யார் அவங்க இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்களே, யாரும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு, யார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க, எல்லாம் எங்கே போயிட்டுருக்கீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு முன்னாடி ஒரு மகன் போயிட்டுருக்காரு, நாங்கள் அவரோட சீடர்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அவர் கேட்டுட்டு அவருக்கு தொண்டு செஞ்சு பணிபுரிய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எதுக்காக அதெல்லாம் செய்கிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லைங்க, நான் புதுசு, எனக்கு அதை பற்றிலாம் விளக்கம் தெரியாது, நான் வேணா அவர்கிட்டே கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவர் மகனை பார்த்து, சாமி இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டார், எனக்கு அதெல்லாம் விளக்கம் தெரியல, நான் நீயே கேதுன்னு சொல்லி நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் சொல்கிறதுலாம் எனக்கு தெரியாது, இவருக்கு என்ன கேட்குறாரோ அது நீங்களே பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லுப்பா என்னப்பா விஷயம் அப்படிங்கிற, சாமி இவங்க ஏதோ பணிவிட செய்கிறேன் தொண்டு செய்யறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி எனக்கு என்னன்னு தெரில, என்னன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற அவர் சொல்லியிருக்காரு. இதை நீ நான் சொல்கிறத விட நீ அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்க, ஒரு திசையை காமிச்சு இந்த திசைக்கு போ, அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த இடத்துல போனேன்னா உனக்கு உண்டான விளக்கம் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு அவர் காட்டுற திசையை நோக்கி போயிருக்காரு. போய் பார்த்துருக்கும் போது ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்றுருக்காரு. நின்று வேடிக்கை பார்த்துருக்காரு. தூரத்தில் ஒரு இறந்த பிணம் ஒன்று இருந்திருக்கு. பார்த்துருக்காரு, என்னடா பிணம் தான் இருக்குது, வேறு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாத இல்லையே அந்த மரத்தில் ஓரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போங்க அந்த வழியாக ஒரு ஓநாய் வந்திருக்கு. அந்த பிணத்தை பார்த்துட்டு நல்லா மூந்து பார்த்துருக்கு. பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கு. கொஞ்சம் தூரம் போனோடனே மறுபடியும் அதை பார்த்துட்டு அந்த பிணத்தோட கால் கட்டை மட்டும் கடிச்சிட்டு ஓடுது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் அந்த ஓநாயை மறிச்சிட்டாரு. மறிச்சிட்டு, எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, ஏதோ விளக்கம் கிடைக்குன்னு சொன்னாங்க, நீ என்னடானா ஒரு பிணம் இருந்துச்சு பார்த்தேன், பார்த்துட்டு எதுவுமே பண்ணால் போயிட்டு மறுபடியும் திரும்பி ஏதோ கால் கட்டவரை மட்டும் கடிச்சிட்டு போறியே, என்ன விஷயம் சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஓனாய் சொல்லியிருக்கு, இப்போ இறந்து போயிருக்கானே, இவன் உயிரோடு இருந்தப்ப செஞ்ச பாவத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணவன், ஒருத்தருக்கு எந்த உதவி செய்யவும் மாட்டான், அவ்வளோ பாவம் வச்சிருக்கவன் செத்து அனாதப்பமாக தான் கிடக்கிறான், இவனை தூக்கி போடக்கூட ஆள் கிடையாது. அந்த மாதிரி இருக்கனால இவனோட உடம்பு பூராமே அழுகி போச்சு. இவனை நான் போய் சாப்பிட்டு எனக்கு இருக்க பசிக்கு இவனை சாப்பிட்டு இவனோட பாவம் எனக்கு இருந்துச்சு, அதெல்லாம் போய் எங்கே கிடைக்குன்னு எனக்கு வழி தெரியல, அதனால தான் கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு கால் கட்டப்பட மட்டும் நீ கடிச்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
அவன் ஒரு தடவை ஒரு 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 மனிதர் வந்து இவர்கிட்ட ஒரு கோயிலுக்கு வழி கேட்டிருக்காரு. சாமி ஐயா அந்த ஊரில் ஏதோ கோயில் இருக்கு சொன்னாங்க, அந்த சைடு அந்த கோயில் எங்கே இருந்து வழி கேட்டிருக்காரு. அப்போ இவன் அதை கூட வாயில சொல்லாமல் கோயில் இருந்த திசையில் அவன் காலை தூக்கி காமிச்சிருக்கான், இந்த வழியா போ அப்படின்னு சொல்லி. அந்த அவனுக்கு காமிச்ச அந்த கோயிலை காமிச்சதுக்கு உண்டான பலன் வந்து அந்த கால் கட்டவரில் இருந்துச்சு. அதனால தான் அந்த கால் அந்த கட்டவர் வந்து அழுகாம இருந்துச்சு. அதனால தான் நான் அதை மட்டுமாவது கடிச்சு என் பசி ஆக்கிக்கலாமேன்னு கடிச்சிட்டு போனேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ ஒரு சாதாரண ஒரு கோயிலுக்கு வழி அவர் கையில கூட காட்ட கிடையாது, அவரோட காலை தூக்கி காட்டுனதுக்கே அவரோட பலன் அப்படின்னா, எந்த கதியுமே இல்லாம நிற்கதியா நிற்கிற எந்த ஒரு இதுமே இல்லாம இருக்கவருக்கு அந்த ஆலயத்துக்கு இருமுடி போட்டு கூட்டிட்டு போய் அவங்கள நல்லபடியா இருமுடி செலுத்த வச்சு கூட்டிட்டு வர்ற உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கும். இதுக்குதான் அம்மா சொல்றது, படித்தவன் வைத்திருக்கிற பக்தியை விட பாமரன் என்மேல் அதிகப்படியான பக்தி வைத்திருக்கிறான், அவனுக்கு நீர் எவனே கிடையாது. நீங்க கூட்டிட்டு வர்றது எல்லாமே பாமரன், வழி தெரியாதவங்க, எனக்கு வேற வழியே கிடையலையே நிற்கதையா நிற்கிறவனுக்கு தெய்வம் தான் சொன்ன. அந்த தெய்வத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற வழி கிடையாது.